எனக்கு இந்த பட்டாட்டோப்பும் ஆடம்பரம் இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பிடிக்காது. Time, she never failed to be a perfect mother. நான் கேட்டேன், ஷூட்டிங்கில் இருந்தேன், அவர் விடமாட்டேங்கிறாரு அந்த டைரக்டர். தமிழில் அப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல. சொல்ல மாட்டாங்க, இதயம் உள்ளவங்க தமிழ் பசங்கள்லாம். உங்களுக்கு 3 குழந்தைகள். ஆமாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரபா, அதுக்கு அடுத்தது உங்களுடைய பையன், அதுக்கப்புறம் 3வது பெண். நான் சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். அதுவும் ஒரு பெண் குழந்தை ரொம்ப செல்லமா வளர்ந்த குழந்தைக்கு வாழ்க்கையில பின்னாடி நிறைய ஹர்டில்ஸ் வந்து அதை நீங்க எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஃபேஸ் பண்ணி அவங்க வரும்போது இன்னுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் அவங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களோட குழந்தை தான். தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறத பாக்குறத தவிர ஒரு பெரிய துயரம் வந்து ஒரு தாய்க்கு இருக்க முடியாது, எந்த பேரண்ட்டுக்குமே இருக்க முடியாது அப்படிங்கறத எல்லாருமே ஒத்துக்குவாங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டி அவங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது இன்னுமே ஒரு சந்தோஷம் வரும், பெருமையா இருக்கு. உங்களுடைய 3வது பெண்ணான கிருஷ்ண சச்சி, இன்ஃபேக்ட் நீங்க கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமான்னு காவி தலைவில பாடினதே உங்களோட பெண்ணோட பேரு வச்சுதான். ஸோ அவங்க வந்து ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க அமெரிக்கால இருந்தாங்க, இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. Shall we call her for the show? Sure. கூப்பிடலாமா? Okay. உங்களுக்கு தான். Okay, I'll take it. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா பொக்கேஸையும் நானே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா புண்ணியமும் எனக்கு வந்ததுன்னா இன்னுமே கஷ்டமா இருக்கும், இன்னுமே சந்தோஷமா இருக்கும். இதில் என்னோட கஷ்டங்கள்லாம் போயிடும் சொல்லலாம். ஸோ we were talking about you. உங்களோட கடைக்குட்டி குழந்தை நீங்க மெட்ராஸில் தான் படிச்சீங்க, மெட்ராஸில் தான் வளர்ந்தீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, அப்பா அம்மா சொன்ன அந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போனீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்க அம்மாவை பத்தின அந்த மெமரிஸ் இமேஜஸ் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சின்ன பத்துலேருந்து அவங்கள ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லேடியாக பார்த்து தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அட் த சேம் டைம் ஷீ நெவர் ஃபெயில் டு பி அ பர்ஃபெக்ட் மதர். தட் இஸ் மை மெமரி ஆஃப் மை மதர். அண்ட் until this day இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதே மெமரி தான் அவங்க பற்றி. அவங்க வந்து குக்கிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். உங்களுடைய இமெயில் பார்த்தேன், இமெயில் அட்ரஸில் செஃப் சாச்சின்னு இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஷெஃப் அப்படின்றது யூ ஹவ் இன்ஹெரிட்டட். ஐம் ஷூர் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் நல்லா குக் பண்ணுவாங்க, பட் ஸ்பெஷலாக இன்ஹெரிட் பண்ணது நீங்கள் தானா? அவங்க கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணது அவங்க குக்கிங் மட்டும்தானா, இல்லை வேற என்ன இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் அண்ட் ஹர் டெனாசிட்டி அண்ட் ஹர் பர்சுவரன்ஸ் அபவுட் how to continue to work hard, never give up. I think I've got that also from her. So அவங்க சொல்றதெல்லாம் நிஜம் தானா? தமிழ்ல சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுறேன். ஏன் நீங்களே அமெரிக்கா காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க தமிழ்ல பேசல? இல்ல நல்லா பேசுவா, தமிழ் பேச சொல்லுங்க பாப்போம். சோ தமிழ்ல சொல்லிட்டோம், அவ அதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவேன் நான். சோ லண்டன்ல இருந்தாங்க இல்லையா முதல்ல, கல்யாணம் ஆகி லண்டன்ல இருந்தாங்க. லண்டன்ல இருந்தப்போ அவங்களுடைய கணவருக்கு வந்து ஒரு மாரடைப்பு வந்தது, ஹார்ட் அட்டாக் வந்தது. அதை கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன எப்படி இருந்தது? அவர் வாழ்க்கையே சிதறி போச்சு இல்லையா? என்னமோ ஒரு பெரிய கனவு கண்டு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அப்படியெல்லாம் நியூஸ் வரல? ஒண்ணுமே இல்லை, he just went into the toilet, திரும்பி வரல, அவ்வளவுதான். அங்கே அட்டாக் வந்தது. எப்போ? அப்போ இவங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அவளுக்கு 24 வயசு புள்ள இருக்கான், பையன் இருக்கான், சஞ்சய்ன்னு சொல்லிட்டு. அவனுக்கு அப்பா ஞாபகம் போட்டோவில் தான் இருக்கும், பெயிண்ட் தெரியாது அவனுக்கு. அந்த சுச்சுவேஷனை அவள் சமாளிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு திரும்பி வந்தது நினச்சா அப்படியே இதயமே வெடிச்சு போச்சிருக்கு. நான் கேட்டேன், ஷூட்டிங்கில் இருந்தேன், அவர் விடமாட்டேங்கிறாரு அந்த டைரக்டர். இந்த மாதிரி மாப்பிள்ளையை தவறிட்டார், நான் போகணும்னு சொன்னேன். இல்லைம்மா அந்த இன்னொரு ஹீரோ டயட்டு கிடைக்காதுன்னு நீங்கள் முடிச்சுட்டு போங்க. தெலுங்கு படம், தமிழ் இல்லை. தமிழில் அப்படி சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கல. சொல்ல மாட்டாங்க, இதயம் உள்ளவங்க தமிழ் பசங்கள்லாம். ஸோ நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மறைமுகமாக சொல்லிட்டாரு. நாங்கள் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறது, அமலுன்னு தான் கூப்பிடுவோம். பேர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அம்மலு, கடைக்குட்டியை அம்மலுன்னு கூப்பிடுறது தான் பழக்கம் எங்களில். ஸோ கேட்டதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்,
நான் திரும்பி வரும்போது எனக்கு ஒரு தோள் வேணும் நான் உட்கார்ந்து அழறதுக்கு. Did you say that? அதாவது நான் வரும்போது ஒரு ஷோல்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? நீ அதை ஞாபகம் வச்சுக்கோமா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு தைரியமா ஒருத்தி நின்று எல்லாத்தையும் முடிச்சு அந்த குழந்தையும் தூக்கிட்டு திரும்பி வந்திருக்கா. அப்போத்துலேருந்து அவள் லைஃப் என்ன ஆகும் இந்த மாதிரி துணை இல்லாமல் நான் பயந்ததுக்கு ஒரு என் பிள்ளை வந்து சொன்னார், நீ அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதா இருந்தால் இரு, வில் கெட் யூ எ ஸ்மால் ஜாப்னு சொன்னார். பையன் 4 வயசு பையன். அவனை வந்து வசதி காரணமாகவோ வேறு இதுக்கோ பப்ளிக் ஸ்கூலில் படிக்க வச்சு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு அவனை. பிரைவேட் ஸ்கூல்ல கூட படிக்கல, பப்ளிக் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன். ஸ்டான்ஃபோர்ட் போயிட்டு அப்புறம் சைக்கியாட்ரிஸ்டா வேலை பார்க்குறான். கல்யாணம் ஆச்சு, அந்த மாட்டு பொண்ணும் சைக்கியாட்ரிஸ்ட் தான். ஒரு 2 வயசுக்கு பேர பிள்ளை இருக்குதுக்கு. ஒரு அந்த பிள்ளைய உங்களை கூப்பிடுறது ஜானு தானா? எல்லாருமே அது லெகசி கண்டினியூஸ் இல்ல? என்னன்னு தெரியல, யாரும் பாட்டின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அமெரிக்கால இருக்கும்போது அம்மா கூட எப்படி டச்ல இருக்கீங்க? அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கீங்களா இல்ல போன்ல பேசுவீங்களா? அடிக்கடி வரதும் உண்டு, அடிக்கடி நானும் அங்கே போறது உண்டு. And all the time lots of phone calls. I called her many times and she does. So the distances don't feel the distance any longer because of technology. So we're always keep in touch. We communicate a lot. Okay. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் இருக்கும்போது இவங்களும் அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்காங்க. அமெரிக்கால இன்னும் நிறைய பேர் இருக்காங்க உங்க ஃபேமிலில? நிறைய பேர் இருக்கு. உங்களுடைய நிறைய பேர்னா ஃபர்ஸ்ட் சன் அங்கதான் இருக்காரு. என்ன ஒரே சன் எனக்கு, அவர் அங்கே இருக்காரு. யஜ்ஞபிரபாக்கு அப்புறம் இருக்கிற சன்னு அவன் அங்கதான் இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சன் இருக்கா, நல்ல பொசிஷன்ல இருக்கான். இனிமேல் கல்யாணம் ஆகலை அந்த பேர குழந்தைக்கு எனக்கு. மற்றவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பாதி ஃபேமிலி வந்து இங்க இருக்கு, மிச்சம் பாதி வந்து அமெரிக்கால இருக்கு. இன்னொரு முக்கியமான பார்ட் வந்து அமெரிக்கால இருக்கு. அது யாரு அப்படின்னீங்கன்னா உங்களுடைய மகன். அவங்கள பத்தி என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு கிராண்ட் பேரண்ட் தான் அவங்களுக்கு, அது நீங்க தான். ஸோ அதனால உங்க மேல உயிரே வச்சிருக்காரு அவர், சஞ்சய் ராவ். உங்களுடைய 75th பர்த்டே நினைக்கிறேன். ஆமாம், அது சர்ப்ரைஸா அவர் பண்ணி நீ உங்களுக்கு தெரியவே தெரியாம அவங்க பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி சஸ்பென்ஸா வச்சு சர்ப்ரைஸா முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் கோச்சிக்கிட்டீங்களா நீங்க? என்ன இப்படி எல்லாம் பண்ணீங்க? சர்ப்ரைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் தான் ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிக்கும் இல்லையா? காரணம் ஒண்ணுதான் சுஹாசினி, எனக்கு இந்த பட்டாட்டோபம் ஆடம்பரம் இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பிடிக்காது. நான் தான் சொன்னேன்னே, ஒரு சாதாரண மனுஷியா வாழ்ந்துவோம். சினிமாவில் எதனா வேஷம் எல்லாம் போட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம், ஜனங்க நடுவில் எனக்கு அந்த அன்பு பரிமாறிப்பு இருக்கலாம். பட் ரியல் லைஃப்பில் ஐம் ஜஸ்ட் அ டவுன் டு எர்த் பர்சன். இந்த தலை எப்பவுமே இந்த தோலை ஸ்டெடியாக நிற்கணும்னு நான் நினச்சவன். நான் அதனால் கோச்சிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அன்பாலுக்கு தான் கோச்சிக்கிட்டேன். இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, உங்கள் அன்பு இருந்தால் போதும். ஆல் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் யுவர் லவ்னு தான் சொல்லியிருக்கேன். பட் நல்ல பிள்ளை, தாயை வந்து அப்படி பார்த்துக்கிற ஒரு. அதான் அவங்க சொன்னீங்க, ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அம்மாவை பத்தி ஒரு மேனுவல் எழுதணும்னா உங்களுடைய மகன் கிட்ட சஞ்சய் தான் எழுதணும். அப்படி ஒரு நல்ல பிள்ளை. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வேற. அவர் வந்து தன்னுடைய ஃபேவரட் கிராண்ட் பேரண்ட், அதாவது தன்னுடைய பாட்டி, ஜானுன்னு கூப்பிடுவாரா, பாட்டின்னு கூப்பிடுவாரா, அஜின்னு கூப்பிடுவாரா, அம்மான்னு கூப்பிடுவாரா? ஜானுன்னு கூப்பிடுவாரு. அவர் ஒருத்தர் தான். அவர் என்ன சொன்னாலும் கேட்கறது எங்க அம்மா. ஒருத்தர் வார்த்தை தான் கேட்பாங்க. கண்ட்ரோல் சுவிட்ச் அங்க இருக்கு. கண்ட்ரோல் சுவிட்ச் இப்போ வந்து அமெரிக்கால இருக்கு. கண்ட்ரோல்னு இல்ல, இட் இஸ் வித் கைண்ட்னஸ். ஓகே, அவனோட கைண்ட்னஸ்லயே அவங்க என்ன சொல்ற விதம், விளக்கி சொல்ற விதம். பீயிங் எ டாக்டர், நான் எனக்கு எதான ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் நிறைய வந்திருக்கு, நிறைய சர்ஜரிஸ் ஆயிருக்கு எனக்கு. அந்த விஷயத்துல அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, ஜானு நீ இதுதான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மெடிசன் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய டாக்டரை இங்கே கன்சல்ட் பண்ணிவிட்டு ஐ இன்ட்ராக்ட் வித் ஹிம் அண்ட் டூ தட் சேம் திங். அது ரொம்ப பேலன்ஸ்டு புள்ள. அந்த மாதிரி ஒரு பேர குழந்தை இருக்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஓகே, we are almost coming towards the end of our program. ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் சௌகரமாவை பத்தி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லது சொல்லியிருக்காங்களா? இது நல்லதா? நான் கேட்டதெல்லாம் நல்லதா தான் இருந்தது. எங்களுக்கு ரோல் மாடல் அவங்க தான், அவங்க கிட்ட இருந்தா எல்லாம் கத்துக்கிட்டேன்னு 2 பேருமே சொல்றாங்க. So beautiful. So and one of the things that I like most about her and sometimes hate about her is that her strength. அப்படியா? We all have to measure up to that level. ஆமா, நீங்க ஒரு அப்படி ஒரு
வரையறை வச்சுட்டீங்க. ஸோ அது அந்த லெவலுக்கு எல்லாரும் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கீங்க. It's a beautiful hate. அது வந்து அந்த பலம் வந்து இன்னர் பலம், உள்ளுக்குள்ள இருக்கிற பலம். அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம். ஒரு ஃபேமிலின்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் ஃபைனலாக when we come to the fag end of the situation, அவங்க உணர்றாங்க பாருங்க, அது நான் அவங்கள பாராட்டு. அதனால அடுத்த நிகழ்ச்சியில மறுபடியும் அவங்க வாழ்க்கையில நடந்த சுவையான விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம்.